வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ல 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி திருப்பதிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி திருப்பதியில் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட் அண்ட் வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க், லைப்ரரி அட்டெண்டன்ட், குரூப் சி எம்டிஎஸ் அப்படிங்கிற பல வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nsktunt.samarth.edu.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ www.nsku.ac.in அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா 800 rupees. SC, ST, PWBD அண்ட் விமன் வந்து ஃபீ கிடையாதுங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 30/11/2025 நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃபில்அப் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ரெஜிஸ்டர் நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி திருப்பதி 517507 அனுப்பணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து 10/12/2025 ஹார்ட் காப்பியாக அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் அப்படின்னு வரும்போது லைப்ரரி சயின்ஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. PhD டிகிரி இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 57 அப்படிங்கிறத ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு வரும்போது மாஸ்டர்ஸ் டிகிரி வித் 55% இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 40 years ஏஜ் லிமிட். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதும் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அந்த மாதிரியான டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு வரும்போது பேச்சுலர்ஸ் டிகிரி பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 year ஆஃப் ஒர்க் லெபார்டரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் வரும்போது எனி பேச்சுலர்ஸ் டிகிரி 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைப்ரரி அட்டெண்டன்ட் அப்படின்னு வரும்போது 10+2 அதாவது +2 முடிச்சிருக்கணும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டாக டிப்ளமோ மாதிரியான கோர்சஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 32 years ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக்காக வர பொசிஷன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் குரூப் சி எம்டிஎஸ் அப்படின்னு வரும்போது 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், இல்லைனா ITI முடிச்சிருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. 32 years அப்படிங்கிறத ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். அண்ட் ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ லாஸ்ட் டேட் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. 30/11/2025 லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.